ஹலோ மக்களே, வெல்கம் டு காபி கிளப். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ரவா தோசையும் அதுக்கு செம்ம மேட்சான புதினா சட்னியும். வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இது வறுத்த ரவை. அப்புறம் 1 கப் பச்சரிசி மாவு, நீங்கள் இடியாப்ப மாவுனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட். இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு கலந்து வச்சுக்கலாம், போதும். ரவை ஊற பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறினா தான் நல்லா ரவைலாம் சாஃப்ட் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். புதினா சட்னிக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டே. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன உடனே ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். இது எவ்வளோ வதக்குறோமோ அதுதான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே. நான் கொஞ்சோண்டு கட்டிக்காயம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதுவும் அப்புறம் கொஞ்சோண்டு புதினா, இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணி கொத்தமல்லி நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கொத்தமல்லி போட்டு வதக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட் நல்லா வதங்கிட்டால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்தாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளி, அதுக்கப்புறமேட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவைக்கு போகலாம். ரவை தேவையான அளவுக்கு ஊறிச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ரவை திக்காகிடுச்சு. இவ்வளோ திக்காக நம்மளால் தோசை வாக்க முடியாது. அப்போ இதை மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா நல்ல பேஸ்ட் ஆயிரும். ரவை இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தோசைக்கல்லில் ஊற்றுறப்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா எவ்வளோ தண்ணியாக கரைக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியாக கரைக்கணும் நாம். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப தின்னாக வரும். இப்போ ரவா தோசைக்கு தேவையான போட்டுடலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம். 1 ஸ்பூன் ஜீரகம், நான் மிளகு இன்றைக்கி லேசாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா முழு மிளகு நம்ம எப்படியும் சாப்பிட மாட்டோம். ஸோ நான் மிளகு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சட்னிக்குள்ளது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்மளோட புதினா சட்னிக்கு தாளித்து கொட்டினா போதும், அது கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை. ரவா தோசைக்கு யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா தண்ணி சட்னி நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம சட்னி ரொம்ப லிக்விடாக வச்சா அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரவா தோசைக்கு வைக்கிற சட்னி எல்லாமே நல்லா கெட்டி சட்னியாக இருக்கணும்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு நான் ஜஸ்ட் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நல்லெண்ணெயில் தாளித்து அதை நான் சட்னிக்கு மேலே ஊற்றிக்கிறேன். ஸோ நம்மளோட புதினா சட்னி ரெடி. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் கல் பயங்கர சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். ஓரளவுக்கு நல்லா நிறைய ஓட்டெல்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுதான் சூப்பராக இருக்கும். ஊற்றிட்டு இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வேகும். ஹீட்டும் ஃபுல் ஹீட்டில் வைக்க வேணாம், ஓரளவுக்கு மீடியம் ஃபுல் ஹீட் அந்த மாதிரி வச்சுருந்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் மெதுவாக பொறுமையாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரவா தோசை ரெடி.
நீங்களும் அப்போ இந்த ரவா தோசையும் கொத்தமல்லி புதினா சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.